வணக்கம். இப்போ தமிழ்நாட்டுல எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சாதான் இருக்கு. நீங்க கூட சுந்தர் பிச்சையோட பல வீடியோக்கள், போட்டோக்களை சமீபத்துல பார்த்திருப்பீங்க. கூகுள் நிறுவனத்தோட $15 பில்லியன் பிரம்மாண்ட திட்டம். அதன் சிஇஓ சுந்தர் பிச்சை. அப்புறம் நம்ம தமிழ்நாடு. இத சுத்தி எழுந்துள்ள கடுமையான விவாதங்களை தான் நாம இன்னைக்கு மிக தெளிவா ஒரு முழுமையான அலசலா பார்க்க போறோம். இது வெறும் ஒரு உணர்ச்சிபூர்வமான விவாதம் மட்டும் கிடையாதுங்க. பல லட்சம் வேலைவாய்ப்புகள் மற்றும் நம்ம மாநிலத்தோட மாபெரும் பொருளாதார தாக்கம் பற்றிய ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த உணர்ச்சிகரமான விவாதத்துக்கு பின்னல் உள்ள உண்மைகள் என்ன? கொஞ்சம் கூட தாமதிக்காம நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த அலசல்ல நாம எந்தெந்த விஷயங்களை கவர் பண்ண போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். முதல்ல இந்த சர்ச்சையோட ஆரம்பம் என்னன்னு பாப்போம். அடுத்து அந்த மாபெரும் ஏஐ ஹப்போட உண்மையான அளவு என்ன, அது ஏன் ஆந்திராக்கு போச்சு, இடையில புகுந்த மொழி அரசியல் மற்றும் இறுதியா நிஜமான கார்ப்பரேட் மற்றும் வணிக யதார்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கறது சுருக்கமாகவும் எந்த சார்பும் இல்லாமலும் பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த சர்ச்சையோட ஆரம்பத்துக்கே போவோம். எதிர்பார்ப்புகளும் குற்றச்சாட்டுகளும். இந்த மாபெரும் முதலீட்டு வாய்ப்பை தமிழ்நாடு இழந்தது குறித்து பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் வட்டாரங்களிலும் இந்த கொந்தளிப்பு எப்படி எங்கிருந்து தொடங்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாரா? இதுதான் இப்போ பலரோட உணர்ச்சிபூர்வமான கேள்வியா இருக்கு. மதுரை மண்ணுல பிறந்து சென்னையில வளர்ந்த சுந்தர் பிச்சை இவ்வளவு பெரிய முதலீட்ட தன்னோட சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராதது ஒரு பெரும் துரோகம் அப்படின்னு சில அரசியல் தலைவர்களால மிக நாடகத்தனமா குற்றம் சாட்டப்படுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கலாம். ஆனா நாம இந்த விவகாரத்தை எந்தவித அரசியல் சார்பும் இல்லாம மிக தெளிவா ஆராயப் போறோம். அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா, ஆந்திராவுக்கு இந்த மாபெரும் ஏஐ ஹப் போனதுக்கு தமிழ்நாட்டு ஆளும் திமுக அரசு சரியான முயற்சிகளை எடுக்க தவறியதுதான் முக்கிய காரணம்னு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தீவிரமா குற்றம் சாட்டுறாங்க. கூகுளோட சிஇஓ ஒரு தமிழரா இருந்தும் அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் பரவலா முன்வைக்கப்படுது. இதனால பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளையும் அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியையும் தமிழ்நாடு எழுந்துடுச்சேங்கிற ஆழ்ந்த கவலை எல்லார் மனசுலயும் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த இழப்பும் எப்படி ஒரு தனிப்பட்ட துரோகமாகவும் மாநில அரசோட தோல்வியாகவும் உள்ளூர்ல சித்தரிக்கப்படுது அப்படிங்கறதுதான் இந்த சர்ச்சையோட மையப்புள்ளியே. அரசியல் குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மாபெரும் ஏஐ ஹப் மூலமா நிஜமாவே நாம இழந்தது என்ன அப்படிங்கறத இப்போ அறிவியல் பூர்வமா பாப்போம். அந்த பிரம்மாண்டமான திட்டத்தோட அளவு என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. $15 பில்லியன். ஆமாங்க, இந்திய மதிப்புல சுமார் 1.25 லட்சம் கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க, ஒரு மாநிலத்தோட பொருளாதாரத்தையே ஒட்டுமொத்தமா புரட்டி போடக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான முதலீட்டுத் தொகை இது. இது 2026லிருந்து 2030 வரைக்கும் வெறும் 5 வருஷங்கள்ல கூகுள் செய்ய போற ஒரு மாபெரும் முதலீடு. இவ்ளோ பெரிய தொகைய, அதிலும் குறிப்பா தொழில்நுட்பத்துறையில ஒரு மாநிலம் இழக்கும்போது அது ஏன் அந்த மாநில மக்களுக்கு இவ்வளவு வலியை ஏற்படுத்துது அப்படிங்கறத இந்த பிரம்மாண்டமான எண்களே நமக்கு தெளிவா உணர்த்தது இல்லையா? இதேதோ ஒரு சாதாரண ஐடி நிறுவனத்தோட ஆபீஸ் பில்டிங் கிடையாதுங்க. அமெரிக்காக்கு வெளியே கூகுள் உருவாக்க போற மிகப்பெரிய ஏஐ உள்கட்டமைப்பு மையம் இதுதான். ஆசியாவிலேயே மிகப்பெரிய டேட்டா சென்டர் கிளஸ்டர்கள்ல ஒன்றான 1 ஜிகாவாட் திறன் கொண்ட டேட்டா சென்டர் இங்க அமையப்போகுது. 1 ஜிகாவாட்னா என்ன தெரியுமா? பல லட்சக்கணக்கான வீடுகளை கொண்ட ஒரு நடுத்தர நகரத்துக்கே தடையின்றி மின்சாரம் வழங்க தேவையான மாபெரும் மின்திறன். அது மட்டுமில்லாம சர்வதேச கடல்வழி கேபிள் இணைப்பிற்கான ஒரு புதிய நுழைவாயிலாகவும் இது செயல்பட போகுது. அதாவது உலக நாடுகளோடு இணையத்தின் வேகத்தை நேரடியாக இணைக்க போற மாபெரும் தொடுப்பு இது. விசாகப்பட்டினம் பக்கத்துல சுமார் 600 ஏக்கர் நிலப்பரப்புல 3 வளாகங்களா அது பறந்து விரிந்திருக்க போகுது. இதை செயல்படுத்துறதுக்கு தேவையான வளங்கள் உண்மையிலே கற்பனைக்கு எட்டாதவை. இந்த திட்டத்தோட வேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அக்டோபர் 2025ல இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட சில மாதங்கள்லயே இப்போ ஏப்ரல் 2026ல 3 கேம்பஸ்லயும் இதோட கட்டுமான பணிகள் தொடங்க போகுது. மேலும் 2028ஆம் வருஷத்துக்குள்ள இது முழுமையா செயல்பட தொடங்குமா எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டத்தோட அதிவேகமான செயல்பாட்டை பார்க்கும்போது நாம இழந்தது வெறும் பணத்தை மட்டும் கிடையாது, எவ்வளோ துரிதமான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியையும் முன்னெடுப்பையும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்விக்கு வருவோம். ஏன் ஆந்திர பிரதேசம்? தமிழ்நாட்டை விடுற விசாகப்பட்டினத்தை கூகுள் தேர்வு செஞ்சதுக்கான புறவயமான உண்மையான கார்ப்பரேட் மற்றும் வணிக காரணங்களை இப்போ நாம விரிவாக பார்ப்போம். பிப்ரவரி 2026ல நடந்த இந்தியா ஏஐ இம்பாக்ட் சம்மிட்ல சுந்தர் பிச்சை பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பகிர்ந்துகிட்டாரு. முன்பு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில்ல போகும்போது நான் விசாகப்பட்டினத்தை பார்த்திருக்கேன், இப்போ அதே நகரம் கூகுளோட உலகளாவிய ஏஐ ஹப்பா மாறுது அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியா குறிப்பிட்டார். இந்த வார்த்தைகள்
ஒரு கடினமான கார்ப்பரேட் முடிவுக்கு பின்னால் இருக்கிற ஒரு எளிய மனித தொடர்பு வெளிப்படுத்துவதோட ஒரு சர்வதேச சிஇஓவோட சொந்த வார்த்தைகள்லயே இந்த திட்டத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. இங்கதான் நம்ம எதிர்பார்ப்புக்கும் நிஜமான பிசினஸ் உலகத்துக்கும் உள்ள ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வெளிப்படுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட முதலீடுகள் அதன் சிஇஓவோட பிறந்த ஊர் மற்றும் மொழி பற்றின் அடிப்படையில மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற அரசியல் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா மறுபக்கம் உள்ள நிதர்சனமான வணிக உண்மை என்ன? ஒரு ஜிகாவாட் அளவிலான டேட்டா சென்டருக்கு தேவையான 600 ஏக்கர் நிலம், தடையில்லா அபரிமிதமான மின்சாரம் மற்றும் தொழில் தொடங்குவதற்கான எளிமையான சூழல், இப்படிப்பட்ட மிக முக்கியமான லாஜிஸ்டிக் தேவைகள் தான் பல பில்லியன் டாலர் முடிவுகளை தீர்மானிக்குது. ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனத்தோட தேவைகளை மக்களோட உணர்ச்சிபூர்வமான எதிர்பார்ப்புகள் எப்படி முட்டி மோதுது அப்படிங்கறத இது மிக தெளிவா காட்டுது. அப்படியானால் ஆந்திரா எப்படி இந்த திட்டத்தை சாதுரியமா வென்றது? சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திரா அரசு வெறும் உணர்ச்சிகளை நம்பியிருக்காம மிக தீவிரமான முதலீட்டு ஈர்ப்பு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதானி கனெக்ஸ் மற்றும் ஏர்டெல் போன்ற பெருநிறுவனங்களோடு அவங்க ஏற்படுத்திய வியூக கூட்டணிகள் இதுல மிக முக்கியமான பங்கு வகிச்சது. அது மட்டுமில்லாம இந்த மாபெரும் திட்டத்துக்கு தேவையான அபரிமிதமான மின்சாரம் மற்றும் பரந்த நிலத்தை எந்தவித அதிகாரத்துவ தாமதமும் இல்லாம உடனேயா வழங்க அவங்க தயாரா இருந்தாங்க. ஆக எந்த ஒரு சார்பும் இல்லாம பார்த்தா ஆந்திர பிரதேசம் ஒரு செயல்திறன் மிக்க முன்கூட்டியே திட்டமிட்ட ஆட்சியின் மூலமாகவே இந்த வரலாற்று சிறப்புமிட்ட ஒப்பந்தத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவாகுது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த விவகாரத்துல புகுந்த மொழி அரசியல். ஒரு உலகளாவிய தலைவர் எப்படி உள்ளூர் சித்தாந்த போர்கள்ல ஒரு கால்பந்து போல இழுக்கப்படுறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம இந்த மற்றொரு முக்கிய சர்ச்சையும் சுருக்கமா பார்க்கணும். 2025 தமிழ்நாட்டுல தேசிய கல்விக் கொள்கை அதாவது NEP 2020 மூலமா 3வது மொழி தொடர்பான சர்ச்சை எழுந்தப்போ 2017 சுந்தர் பிச்சை எழுத ஒரு பழைய பேட்டிய அரசியல் கட்சிகள் எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்கது. ஒரு தரப்பு சுந்தர் பிச்சை இந்தி தெரியாமலேயே உலக அளவுல மாபெரும் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னு வாதிட்டாங்க. அதே சமயம் மற்றொரு தரப்போ அவர் கல்லூரியில இந்தி உள்ளிட்ட 3 மொழிகளை கற்றதாலதான் இந்த வெற்றியை பெற்றார் அப்படின்னு சுட்டிக்காட்டினாங்க. இது அவரை நேரடியா துரோகியாக்கல அப்படின்னாலும் உலக புகழ்பெற்ற ஒருவரை உள்ளூர் அரசியல் எந்த அளவுக்கு தன்னோட லாபத்துக்காக பயன்படுத்துது அப்படிங்கிறது இது மிக துல்லியமா பிரதிபலிக்குது. இணையத்துல பரவுற மற்ற சில சிறிய விமர்சனங்களை எடுத்துக்கிட்டா கூகுள்ல தமிழ் மொழிக்கான AI ஆதரவு போதுமானதா இல்லைனும், சுந்தர் பிச்சை பொதுவெளியில தமிழ் கலாச்சாரத்தை பெரிய அளவுல வெளிப்படுத்துறதில்லைனும் சிலரால முன்வைக்கப்படுது. இந்த ஆதாரங்களை நாம ஒரு முழுமையான மற்றும் வெளிப்படையான புரிதலுக்காக மட்டுமே இங்க குறிப்பிடுறோம். ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட தொழில்நுட்ப முடிவுகளை தனிப்பட்ட மொழிப்பற்றோட இணைக்கிற இந்த வாதங்கள் முற்றிலும் ஆதாரமற்றவை மற்றும் மிகவும் பலவீனமானவை அப்படிங்கறத நம்ம கவனத்துல கொள்ளணும். இப்போ இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். வணிக உண்மைகள் மற்றும் முன்னோக்கிய பயணம், உலகளாவிய கார்ப்பரேட் முதலீடுகள் உண்மையில எப்படி செயல்படுது அப்படிங்கிற இறுதி புரிதலுக்கு நாம இப்போ போகலாம். உண்மையிலே ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட கடமை அப்படிங்கிறது என்ன? ஒரு சிஇஓவோட கடமைங்கிறது தனிப்பட்ட பிராந்திய உணர்வுகளின் அடிப்படையில முடிவுகளை எடுப்பது கிடையாது. மாறாக பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு, அரசு கொள்கைகள் மற்றும் உலகளாவிய வணிக நலன்களின் அடிப்படையில தர்க்கரீதியான முடிவுகளை எடுப்பதுதான். ஒரு அமெரிக்க நிறுவனத்தோட சிஇஓவோட முதன்மையான விசுவாசம் அந்த நிறுவனத்தோட செயல்பாட்டு வெற்றி, அசுரத்தனமான மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வது மற்றும் உலகளாவிய திறமையான பணியாளர்களை ஈர்ப்பது இதுலதான் இருக்கும் அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரா இருக்கலாம், ஆனா அவர் முதலாவதும் முக்கியமுமா கூகுள்ங்கிற ஒரு பெரு நிறுவனத்தோட சிஇஓ. அப்படியென்றால் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே என்ன தேவை? பல பில்லியன் டாலர் முதலீட்டை ஈர்க்கணும்னா தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கணும். அசைக்க முடியாத அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கணும். தொழில்நுட்பத்துக்கான உள்கட்டமைப்பை சர்வதேச தரத்துக்கு மேம்படுத்தணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தனிநபர்களை விமர்சிப்பதை விட்டுட்டு சிறந்த கொள்கைகளை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தணும். உணர்ச்சிபூர்வமான அழைப்புகளை விட முறையான, வேகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான மாநில அரசோட திட்டங்களே பெரிய முதலீடுகளை ஈர்க்கும் அப்படிங்கிறதே கசப்பான ஆனா மாற்ற முடியாத நிதர்சனம். இப்போ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். அடுத்த மாபெரும் முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு தயாராக இருக்கிறதா? இந்த ஒற்றை கேள்வி நம் அனைவரையும் ஆழமா சிந்திக்க தூண்டணும். இந்த கேள்வி ஒரு தனிநபர் மீதான பழிய முற்றிலும் நீக்கிட்டு மாநிலத்தோட எதிர்கால தயார்நிலை மீதான பெரும் பொறுப்பை நம்ம கண்முன் நிறுத்துது. நமது உள்ளூர் பொருளாதார கொள்கைகள் எப்படி மாறணும், உள்கட்டமைப்பு எப்படி உலக தரத்துக்கு உயரணும்னு உங்களை சிந்திக்க வைப்பதே இந்த அலசலோட நோக்கம். உணர்ச்சிகளை தாண்டி உண்மைகளை புரிஞ்சுக்க இந்த விரிவான பதிவு கண்டிப்பா உதவி இருக்கும்னு நம்புறேன். இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து விவாதியுங்கள். நன்றி.